ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல். ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம்ல. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, பேனிஸ்ட் ஃப்ரம் த ஹீரோஸ் பார்ட்டியோட சீசன் 1 எபிசோடு 8 தான் பார்க்க போகிறோம். வாங்க அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஹீரோ சொல்லியிருந்த டபுள் பெட் வந்துருச்சு. அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கலாம்னு போகும்போது ஆல் தண்ணி குடிக்க வெளியே வரான். அந்த சவுண்டை கேட்டு ரித்து ஹீரோவும் அமைதியாயிடுறாங்க. இன்னைக்கு வேணான்னு ஹீரோ சொல்கிறான். அதுக்கு ரித்தம், நான் உங்ககிட்ட சும்மா விளாட்னப்பான்னு ரித்து சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோ உன்னுடைய ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுதுன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் தூங்குறாங்க. அங்கே ஒருத்தவங்க துணியால் மூஞ்சி மூடிக்கிட்டு போகிறாங்க. அவங்க பின்னாடியே அந்த மொட்டையின்னு போகிறான். ஆல் நீ வசமாக மாட்டிக்கிட்டேன்னு அவன் சொல்கிறான். அந்த மூஞ்சை மூடிட்டு இருந்தவன் சிரிக்கிறான். இந்த சிரிப்பை கேட்கும் போது எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்குன்னு அந்த மொட்டையும் யோசிக்கிறான். ரித்து நீங்களான்னு அந்த மொட்டையும் சொல்கிறான். நானே தான் என்ன ஆள்னு நினைச்சியா, நீ விரிச்ச வழியில நீயே மாட்டிக்கிட்டேன்னு ரித்து சொல்கிறான். போய் அவளை அடிங்கடான்னு அந்த மொட்டையும் சொல்கிறான். அவங்க கூட நல்லாவே சண்டை போடுறா ரித்து. அப்போ ஒருத்தன் கோடாரி எடுத்துட்டு வந்து சாம்பியன் ரித்து கூட சண்டை போட நான் ரொம்பவும் ஆர்வமாக இருக்கிறேன்னு அவன் சொல்கிறான். அவனை பார்த்து எனக்கு மனுஷன் மாதிரியே தெரியலையேன்னு ரித்து சொல்கிறான். அவன் டீமனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறான். அவன் ரித்து அட்டாக் பண்ண போகிறான். அடுத்த சீன்ல ஹீரோட கடையில் ஆல் உட்காந்துக்கிட்டு இருக்கான். அப்போ அங்கே ஒருத்தன் உள்ள வரான். அவன் யாருன்னா பீகாக்ல ஒரு மெம்பர் தான். ஆளை பார்த்துக்கிட்டு இருந்த சோல்ஜரும் ஆளை பிடிச்சி கொடுத்துறான். எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஆள் கேட்க, உன்னை சவுத் மார்ஷலோட ஹீரோவை மாற்ற போறேன்னு அவன் சொல்றான். ஒருத்த முன்னாடி ஆளை இழுத்துட்டு வந்து போடுறாங்க. நீ தான் ஆளா, நீ ரொம்ப பிரச்சனை கொடுக்குறன்னு நான் கேள்விப்பட்டேன்னு சொல்றான். நான் ஜோல்டனோட தலைவராக மாறிட்டு நான் பெரிய பெரிய மாற்றங்களெல்லாம் கொண்டு வருவேன்னு அவன் சொல்றான். அதுக்கு எனக்கு அந்த போதைப் பொருள் தேவைப்படுது. இது எல்லாத்தையும் செய்யறதுக்கு எனக்கு உன்னோட உதவி தேவைப்படுது. கூட்டிட்டு வாங்க அந்த பையனை. அதேமே கூட்டிட்டு வராங்க. என்னை மன்னிச்சிரு, நான் எங்க அப்பா மாதிரி இருக்குதான் ஆசைப்பட்டேன், ஆனா அது என்னால முடியலன்னு அதேமி சொல்றான். அப்ப ஆளை கூட்டிட்டு வராங்க. அந்த பச்சை கலர் காப்ளிங் பேர் தான் பீகாக். அவன் சொல்றான், மக்களே அப்பாவியான ஆள் குடும்பத்தை தாக்கி அந்த அதேமி தப்பு செஞ்சுட்டான். ஒழுங்கா பிள்ளைய வளர்க்காதவன் இந்த ஊரோட கேப்டனா இருக்க தகுதியே இல்லாதவன்னு அந்த பீகாக் சொல்றான். அப்ப சோல்ஜர்ஸ்ல ரெண்டு பேர் வந்து, நாங்க தான் அதேமியை ஒழிச்சு வச்சுங்க, அதை நிரூபிக்க எங்க கிட்ட எந்த ஆதாரமும் இல்லைன்னு சோல்ஜர்ஸ் சொல்றாங்க. மக்களே நம்மள மாதிரி ஒதுக்கப்பட்டவங்களுக்கு எந்த ஒரு நீதியுமே கிடைக்காது, அதை நாம தான் தட்டி வாங்கணும். இன்னைக்கு இவன் சொன்னது ஒரு புரட்சியா மாறணும் அப்படின்னு பீகாக் சொல்றான். ஆள் கையிலும் ஒரு ஸ்வாடை கொடுக்குறாங்க. இப்ப நான் அதேமியை கொல்லணுமா? ஆமா, அதெல்லாம் பண்ணது நீங்க தானே. அவன் கிட்ட போதை பொருள் கொடுத்தது நாங்க தான், அவன் கையில கோடாரி கொடுத்ததும் நாங்க தான். ஆனா அதெல்லாம் ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் அவங்க சொல்றாங்க. ஆனா அவன் இப்படி வந்து நிக்கிறான். இப்ப அவன் கிட்ட 2 பிளெஸிங் இருக்கு. இன்னும் அவன் வேற யாரும் கொல்றதுக்கு முன்னாடி நீ அவனை கொன்னுருன்னு பீகாக் சொல்றான். அதேமி என்னுடைய எதிர் தான், இருந்தாலும் நான் அவனை கொல்ல எதுக்கு தயங்குறேன்னு ஆள் யோசிக்கிறான். இருந்தாலும் வாழை கையில வாங்கிடுறான். அந்த வாழை எடுத்துட்டு போய் அதேமி கழுத்து வெட்டுற மாதிரி அவனுடைய கயிறை வெட்டி ஓட்டுறான். யாரை கொல்லணும் யாரை கொல்லக்கூடாதுன்னு நான் தான் முடிவெடுப்பேன்னு ஆள் சொல்றான். அப்ப அவன் கூட இருந்தவன் ஒரு கோடாலியை காமிக்கிறான். அதை பார்த்ததுன்னே அதேமி வினோதமா நடந்துக்கிறான். ஓ, உனக்கு விஷயம் தெரியாதா, அந்த ட்ரிங்க்னால கிடைச்ச பிளெஸிங்கோட சைடு எஃபெக்ட் தான் இது. அதேமி கோடாரியை பார்த்தாவே அவனால அவனையே கட்டுப்படுத்த முடியாது. அதனாலதான் உங்க அப்பா அம்மாவையே அவன் கொலை பண்ணான். அதேமி அவன் உன்னை கொலை பண்றதுக்கு முன்னாடி நீ அவனை கொலை பண்ணிருன்னு பீகாக் சொல்றான். அப்ப அங்கிருந்து ஒருத்தன் வந்து கோடாலியை 2ஆ வெட்டுறான். ஏதோ ரித்தை ஏமாத்திட்டுன்னு சொன்னா இப்ப புரியுதா ரித்து யாருன்னு. எதிரியை நம்ப வச்சு கழுத்த இருக்கிறதுல என்ன ஒரு ஆனந்தம்னு ஹீரோ சொல்றான். ரெட் நீங்களான்னு ஆள் சொல்றான். சரி வாங்க பசங்களை இங்கிருந்து கிளம்பலான்னு ஹீரோ சொல்றான். அங்கிருந்து அவங்க தப்பிச்சு போறாங்க. இதுதான் எல்வினோட மருந்து. இதை நீ குடிச்சுனா உன்னுடைய வெறி கொஞ்சம் கொஞ்சமா குணமாகும். இதை வெளியே சொல்லாத, ஏன்னா இது சர்ச்சுக்கு பிடிக்காது. அப்பதான் அந்த இடத்துக்கு ஒயிட் கலர் முடியோட ஒருத்தன் வரான். நீ தானே ரித்துக்கு உதவி செஞ்சதுன்னு ஹீரோ கேட்கறான். அவனும் ஆமா சொல்றான். பசங்களே எனக்கு உன்னுடைய உதவி தேவைப்படுதுன்னு ஹீரோ சொல்றான். அந்த இடத்துக்கு ஹீரோவோட டீமை ஸ்டாப் பண்றதுக்கு சில பேர் வராங்க. அதில் ஆல்பர்ட்டும் ஒருத்தன். ஆல்பர்ட் ஹீரோவை அட்டாக் பண்ண வரான். ஹீரோ அதுலேருந்து அசால்ட்டா தப்பிச்சிடறான். இத்தனை நாளாக நீ நடிச்சுக்கிட்டே இருந்தலன்னு ஆல்பர்ட் கேட்குறான். உன்னுடைய கையில் இருக்கிறது டீமன் ஸ்வார்டு தானே ஹீரோ கேட்குறான். ஆமாம், அது டீமன் ஸ்வார்டு தான். என்னுடைய வெளித்தோற்றம் மட்டும்தான் பீகாக், உள்ளுக்குள்ள நானும் ஒரு டீமன் தான்னு அவன் சொல்கிறான். அந்த பீகாக் என்கிட்ட ஒரு நாள் வந்தான். நான் ஜோல்டனோட லீடர் ஆகணும்னு என்கிட்ட கேட்டான். நான் கேட்குற பிளெஸிங்கை வழங்குறமில்ல, அதனால தான் நான் அவன் உடம்புக்குள்ள தூந்துக்கிட்டான். அவன் ஆசைப்பட்ட மாதிரியே நான் அவனை ஒரு லீடராக மாற்றிருவேன். அவன் ஆசையை நிறைவேற்றுற மாதிரி அவன்கிட்ட ஒரு ஒப்பந்தத்தை போட்டு அவனை நீ ஏமாத்திட்டல, இருந்தாலும் உன்னால லீடர் ஆக முடியலன்னு ஹீரோ கேட்குறான். ஜோல்டவுன்ல சக்திக்கும் திறமைக்கும் எந்த ஒரு மதிப்பு இல்லை. இங்க இருக்கிறவங்க மூத்தவங்களுக்கு தான் முதல் உரிமை. நீ ஒரு தீஃபா இருந்தாலும் நீ எப்படி ஆகிறதுக்கு 20 வருஷம் ஆகும்னு ஹீரோ சொல்றான். அந்த டீமனும் நீ சொல்றது சரிதான், ஜோல்டவுன்ல இருக்கிறவங்க எல்லாருமே பழைய சட்டத்தை பின்பற்றி சோம்பேறியா இருக்காங்கன்னு அந்த டீமன் சொல்லுது. அதனால தான் நீ ஆல்பர்ட்டை சூஸ் பண்ணியான்னு ஹீரோ கேட்குறான். நான் சூஸ் பண்றவங்க மனசுல கெட்டன்னு இருந்தா மட்டும்தான் என்னால் அவங்கள தேர்ந்தெடுக்க முடியும்னு அந்த டீமன் சொல்லுது. இந்த ஜோல்டவுன்ல இருக்கிறவங்க எதுக்கும் உதவாத வெறும் அவுல் பேரை தேடி போறது பெரிய விஷயமா நினைச்சுக்கிறாங்க. நான் இந்த இடத்துல இருந்தேன்னா என்னுடைய திறமையெல்லாம் அழிஞ்சு போயிரும்னு ஆல்பர்ட் சொல்றான். இந்த வேர்டு எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல, உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதனால ஜோல்டன் மக்களை ஒன்று திரட்டி டீமன் படைகளுக்கு எதிராக சண்டை போட போறான். பிறப்பிலேயே சாம்பியன் பிளெஸிங்கை வாங்கினா
ஒரு நாள் ஹீரோ டீமில் போய் சேருவான்னு ஆல்பர்ட் சொல்கிறான். அப்போ தான் என்னுடைய திறமையை என்னால் நிரூபிக்க முடியும். நீ என் கூட சேர்ந்து டீமன் லார்டுக்கு எதிராக சண்டை போடலாம். உனக்கு ஜோல்டோனோட சோல்ஜர் ஆகணும்னு ஆசை இல்லையான்னு ஆல்பர்ட் கேட்குறான். எனக்கு ஹீரோ ஆகணும்னு ஆசை இல்லை, வேறு எதுவும் இல்லைன்னு ரெட்டு சொல்கிறான். ஆனால் எதுக்கு இப்படி சொன்ன ரெட்டு? என் கூட சேர்ந்து நீ ஒரு ஹீரோவாக ஆயிருக்கலாம்ல. எனக்கு அதிலெல்லாம் விருப்பம் இல்லை. எனக்கு ரித்து கூட சேர்ந்து ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்தாவே போதும்னு ஹீரோ சொல்கிறான். அந்த இடத்துக்கு கில்டில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து சுத்து போடுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் இவங்க தான் கில்டில் இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ஆல்பர்ட் நல்லா வசமாக மாட்டிக்கிறான். என்ன போரில் போராடி சாக விட்டுருக்கலாம், ஒரு குற்றவாளி என்னால் வாழ்க்கை ஃபுல்லாக வாழ முடியாதுன்னு ஹீரோவை அட்டாக் பண்ண ஆல்பர்ட் போகிறான். ஆல்பர்ட்டோட அட்டாக்ல இருந்து ஹீரோ தப்பிச்சு ஆல்பர்ட்டோட கையை வெட்டிடுறான். நீ கொஞ்சம் யோசிச்சிருந்தா நான் எதுக்கு இப்படி பண்ணேன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணும்னு ஆல்பர்ட் சொல்கிறான். ஒருத்தன் உடல் அளவில் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும் போதாது, மனசளவுலையும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். உன்னுடைய தப்பெல்லாம் திருத்திக்கிட்டு ஒரு நாள் நீ நல்ல மனுஷனாக ஆகுவன்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் இப்படி ஆகும்னு நான் எதிர்பார்க்கல. நீ ஜோல்டோனோட ஹீரோவை இருப்பேன்னு நான் நினச்சேன். ஆனால் இப்படியெல்லாம் நடந்துருச்சு. அடுத்த சீனை கட் பண்ண ரித்தியும் கேப்டனையும் காமிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு அதேமியும் ஆளும் வராங்க. அந்த ஒயிட்டர் அதேமியும் ஆளையும் காற்றுல பறக்க வைக்கிறான். அதேமியும் நானும் எப்பவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்துங்க. அதேமி எந்த தப்பு செய்யலை, எல்லாரும் வீட்டுக்கு போங்கன்னு ஆள் சொல்கிறான். அப்போ கூட்டத்தில் இருந்த ஒருத்தன், அவன் உங்கள் அப்பா அம்மாவை தாக்குனானே, அதை நீங்கள் மறந்துட்டீங்களான்னு கேட்குறான். அது ஆதேமி இல்லை, ஆதேமி மாதிரி ஒரு டீமன் வந்து எங்களை அட்டாக் பண்ணிச்சு. அந்த ட்ரிங்கை நீங்களும் எடுத்துக்காதீங்க, அதை எடுத்துக்கிட்டா நீங்களும் ஒரு டீமன் ஆயிருங்கன்னு ஆள் சொல்கிறான். அப்படின்னா நீ அவனை மன்னிச்சிடுறியான்னு கூட்டத்துலேருந்து ஒருத்தன் கேட்குறான். ஆளும் ஆமான்னு சொல்கிறான். அப்போ அவன் வெப்பனை கீழே போட்டுறான். ஆளே அவனை மன்னிக்கும் போது நாம என்ன போராடி பண்ண போகிறோன்னு அவன் சொல்கிறான். அங்கிருந்து எல்லாரும் கிளம்பி போக ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோவும் ரித்தும் பாத் டப்ல குளிச்சுட்டு இருக்காங்க. எப்பா எவ்வளோ பிரச்சனைன்னு ஹீரோ சொல்கிறான். அப்போ ஹீரோ கிட்ட ரித்து வந்துடுறா. என்ன நீ பக்கம் வந்தது எனக்கு தெரியல, ஏதாச்சும் ஸ்பெல்லு யூஸ் பண்ணியான்னு ஹீரோ கேட்குறான். ஆல்பர்ட் கேட்டபோது நீ ஏன் போயிருந்தா ஹீரோ டீமில் நீ சேர்ந்துருக்கலாம் இல்லைன்னு ரித்து சொல்கிறான். அதில் எனக்கு விருப்பம் இல்லைன்னு ஹீரோ சொல்கிறான். ஒருவேளை உன் தங்கச்சி வந்து டீமில் சேர்ந்துக்க சொல்லி கேட்டா அப்போ என்ன சொல்லுவேன்னு ரித்து கேட்குறான். அப்பவும் நான் போக மாட்டேன்னு ஹீரோ சொல்கிறான். ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன் ரித்துன்னு ஹீரோ சொல்கிறான். அப்போ அந்த பீகாக் உடம்புல இருந்த டீமன் அந்த ஒப்பந்தத்தை ரத்து செஞ்சுட்டு ஆல்பர்ட் கிட்ட போய் ஒப்பந்தத்தை போட்டுக்கிட்டு அந்த ஜெயிலிருந்து தப்பிச்சு ஓடிடுது. ஆல் அவனுடைய முதல் அட்வென்ச்சர் மிஷினுக்கு போகிறான். அவனை வழி அனுப்ப ஹீரோவும் ஆலோட ஃப்ரெண்டும் போகிறாங்க. அடுத்த சீனில் ரூத் முன்னாடி அந்த டீமனும் ஆல்பர்ட்டும் போய் நிற்கிறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். பை கைஸ்.